ப்ராஜெக்ட் குஷா இந்தியாவோட S-400 இல்லைனா S-400க்கு நிகராக இந்தியாவால் உருவாக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போது இதோட அடுத்த கட்டத்தை பற்றி ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கு. இந்த ப்ராஜெக்ட் குஷாவை பொறுத்த வரைக்கும் 350 கிலோமீட்டர்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய ஏரியல் டார்கெட்ஸை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காகவும் இன்கமிங் க்ரூஸ் அண்ட் மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்ஸை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்காகவும் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதில் ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3ன்னு சொல்லிட்டு 3 கட்டமாக நம்ம இந்தியா இதை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதோட அடுத்த கட்ட வெர்ஷன் 2.0 S-500க்கு ஈக்குவலான ஒரு சிஸ்டமாக இதை நாங்கள் உருவாக்க போகிறோம். இதோட ரேஞ்ச் 500 கிலோமீட்டர்களை தாண்டுன்ற மாதிரி இன்னைக்கு ஒரு செய்தி வெளியில் வந்திருக்கு. ஸோ இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்தியாவோட ஓன் S-500 உருவாக்குறதுக்கான முயற்சிகளை நம்ம இப்போ இறங்கியிருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆக்கி இது தம்பு வாங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். ERAD எப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லை, எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் LRSAM, MRSAM, S-400 இது மூணும் நம்மளோட பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ்லையும் சரி, இல்லை நம்மளோட லேயர்டு டிஃபென்ஸ் சிஸ்டம், இந்த அடுக்கான அந்த பாதுகாப்பு முறைகள், தடுப்பு முறைகளில் இருக்குது. LRSAMனா லாங் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம். இதில் நம்ம ஆகாஷ் இதில் அதோட அப்டேட்டட் வெர்ஷன் எல்லாமே வந்துடும். மீடியம் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் MRSAM பொறுத்த வரைக்கும் பராக் மற்ற டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். ஸோ இந்த மாதிரி மல்டி லேயர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை நம்ம இந்தியா உருவாக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான அப்டேட்ஸ்லையும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸோட டாப்பில் இருக்க யூனிட் என்னன்னு பார்த்தோன்னா S-400 தான். S-400 தாண்டி ஒரு ரேஞ்ச் போகக்கூடிய 400 கிலோமீட்டர்களை தாண்டி இருக்கக்கூடிய டார்கெட்ஸை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட இப்போ வரைக்கும் எந்த ஒரு மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமும் கிடையாது. அதே மாதிரி நம்மளோட அட்வான்ஸ்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் AAD ப்ரோக்ராமில் நம்ம இருக்கோம், பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் ப்ரோக்ராமில் அது இருக்குது. ஆனால் இந்த எந்த ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ்னாலையும் ICBMனு சொல்லக்கூடிய இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்ஸை டிஃபெண்ட் பண்ண முடியாது. பாகிஸ்தானை நம்ம கவுண்டர் பண்ணோம்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பராக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமும் S-400மே நமக்கு போதும். S-500 தேடுதல் இல்லை S-500 அந்த தேவைன்றது இருக்காது. ஆனால் நமக்கு மிகப்பெரிய த்ரெட்டாக இருக்கிறது பாகிஸ்தான் கிடையாது, சீனா தான். ஏன்னா பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க இந்தியா கிட்ட வரமாட்டாங்க, இல்லை இந்தியாவை சீண்ட மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட எக்கானமி அந்த நிலைமையில் இருக்குது. நம்ம இப்போ ஜப்பானை ஓவர்டேக் பண்ணிட்டு உலகத்தோட 4வது பெரிய பொருளாதாரமாக இருந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கப்போ நம்மளை ஒரு போட்டியாக பார்க்குறது இல்லை நம்மளை ஒரு த்ரெட்டாக பார்க்குறது மெயினாக சீனா தான். சீனா கிட்ட ICBM டெக்னாலஜி இருக்குது, ஆனால் பாகிஸ்தான் கிட்ட கிடையாது. ஸோ இதோட ப்ராக்ரஸ் எந்த அளவுக்கு இருக்கணும், இல்லை நமக்கு இதுக்கூட த்ரெட் எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு நமக்கு அந்த லாங் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தேவைப்படுன்றது இதன் மூலமா உங்களுக்கு தெரியும். ICBMனா என்னன்னே சொல்லலாம். ரொம்ப நேரமாக பேசிட்டு இருக்கேன்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லை, இந்த பாலிஸ்டிக் மிசைல்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் ஏகப்பட்டது இருக்குது. ஷார்ட் ரேஞ்ச் SRBMனு சொல்லுவாங்க, ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல். மீடியம் ரேஞ்ச் MRBM, மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல். ICBM இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல். இது 5500 கிலோமீட்டருக்கு உள்ள தான் இந்த SRBMமும் MRBMமும் அடங்கும். 2500 கிலோமீட்டருக்கு உள்ள இருக்கிறது SRBMலையும், 2500லேருந்து 3500 கிலோமீட்டர் 4000 கிலோமீட்டரில் இருக்கிறது மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைலையும் கேட்டகரிலையும் வரும். ஆனால் கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணைகளை தான் ICBMனு சொல்லுவோம். அதோட மினிமம் ரேஞ்சுன்றது 5500 கிலோமீட்டராவது இருக்கணும். அப்போ தான் அது ஒரு ICBM கேட்டகரியில் வரும். ஒரு நாட்டால் பாலிஸ்டிக் மிசைலை உருவாக்குறப்போ மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல் வரைக்கும் அவங்களால ஈஸியாக உருவாக்கிட முடியும். ஏன்னா அதுக்கான ரேஞ்ச் இந்த 4000 கிலோமீட்டரோடு முடிஞ்சிடும். ஆனால் ICBM உருவாக்குறப்போ அதோட டெக்னிக்கல் அப்கிரேட்ஸ்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதோட ஏரோடைனமிக் வேலேருந்து அதுக்கு தேவைப்படக்கூடிய அந்த ஃபியூல் கன்சம்ஷன், எந்த அளவில் அதில் ஃபியூலை மிச்சப்படுத்த முடியும், அதோட வார்ஹெட்டில் நம்ம என்னெல்லாம் மாற்றங்களை பண்ண முடியும்னு கம்ப்ளீட்டாக அது ஒரு டிஃப்ரெண்ட் சாப்டராக போயிடும். இப்போ இந்த ICBMஸை இன்டர்செப்ட் பண்ணுறது ஏன் கஷ்டமான ஒரு விஷயம்னா, ஒரு 4000 கிலோமீட்டர் உள்ளே ஒரு மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல் உள்ள வருதுன்னா அதோட எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் இவ்வளோ தான் இருக்குன்னு நமக்கு தெரியும். அதுவும் இப்போ பாகிஸ்தான் நம்மளை நோக்கி ஒரு மிசைலை லான்ச் பண்ணுறாங்க, இல்லை சீனா நம்மளை நோக்கி ஒரு மிசைலை லான்ச் பண்ணுறாங்கன்னா அதோட இனிஷியல் ஸ்டேஜஸ்லேருந்தே நம்ம அதை ட்ராக் பண்ண முடியும். ஸோ அதோட இம்பாக்ட் எந்த இடத்துல வரும், அதோட மிட் கோர்ஸ் ஃபேஸில் வச்சு நம்ம அதை எந்த இடத்துல இன்டர்செப்ட் பண்ண முடியும்னு அதோட கேல்குலேஷன்ஸை நம்மளால் ஈஸியாக இந்த இடத்துல கால்குலேட் பண்ணி சூப்பர் கம்ப்யூட்டர்ஸோட உதவியோட இந்த இன்டர்செப்ஷன் பாயிண்ட்டை நம்மளால் சூஸ் பண்ண முடியும். ஆனால் ஒரு ICBM இதே இந்தியாவுக்கு எதிராக லான்ச் பண்ணப்பட்டுச்சுன்னா அதை கணிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமாகிடும். ஏன்னா நீங்கள் அதோட லான்ச் பாயிண்ட்டை கெஸ் பண்ணிடுவீங்க. சேட்டலைட் கம்யூனிகேஷன் மூலமாகவும் ரேடாரோட உதவியின் மூலமாகவும் இந்த மிசைல் இந்த இடத்துல இருந்து லான்ச் ஆயிருக்கிறது உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும். ஆனால் அதோட ரேஞ்ச் ஒரு 12000 கிலோமீட்டர் 13000 கிலோமீட்டர் இருக்கின்றப்போ அது எந்த இடத்துல உள்ள வரும், இல்லை அதோட ட்ராஜெக்டரியை உங்களால் அவ்வளோ சீக்கிரத்தில் கெஸ் பண்ண முடியாது. அப்படியே நீங்கள் கெஸ் பண்ணிட்டீங்கனாலும் அது உள்ள வரக்கூடிய வேகம்ன்றது, அதாவது ஆவரேஜாக அந்த 30000 கிலோமீட்டர் per hourன்ற ஒரு வேகத்தை அதனால் பிடிக்க முடியும். இதுக்கு நல்ல ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா ரஷ்யாவோட ஆவங்கார்ட், அதேமாதிரி சர்மட் ICBMோட அந்த வார்ஹெட்ஸை சொல்லலாம். இந்த அளவுக்கு அதிக வேகத்தில் அது உள்ள வரும். சரி, உள்ள வரது தான் தெரிஞ்சிருச்சுல்ல, இப்படி உள்ள வரதையாவது அது நம்ம டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம்ல. அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இல்லைன்னு கேட்டிங்கன்னா டிஃபெண்ட் பண்ண முடியும். ஆனால் உள்ள வரக்கூடிய ICBMோட வார்ஹெட் கூட மல்டிபிள் டீகாய்ஸை வச்சிருப்பாங்க. ஏன்னா நார்மல் மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைலில் அதோட சைஸ் சின்னதாக இருக்கிறதுனால அடிஷ்னல் டீகாய்ஸை லான்ச் பண்ண முடியாது, ஆட் பண்ண முடியாது. ஆனால் இந்த ICBMன்றது
நீங்கள் இந்த காற்றாலைகள்லாம் பார்த்துருப்பீங்க. தூத்துக்குடி ஆரல்வாய் மொழி பக்கம் அந்த பக்கம்லாம் போனீங்கன்னா பார்த்துருப்பீங்க. அதை விட 3லேருந்து 4 மடங்கு பெருசாக இருக்கும் ஒவ்வொரு ஐசிபிஎம்மும். ப்ராக்டிக்கலாக பார்க்கணும்னா அந்த அளவுக்கு பெருசாக இருக்கும். அதில் ஏகப்பட்ட டீகாய்ஸை லான்ச் பண்ண முடியும். அதே மாதிரி டீகாய்ஸ் மட்டும் கிடையாது, அது உள்ள வரது எல்லாமே மெனுவரபிள் வார்கெட்ஸாக இருக்கும். அதோட பாத்தை மாற்றுறதுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அதில் நிறைய ஸ்டீல் ராட்ஸை பயன்படுத்தியிருப்பாங்க. இது கைனெட்டிக் எனர்ஜியை மட்டுமே பயன்படுத்தி இம்பாக்டை கீழே ஏற்படுத்தும். ரொம்ப பெருசாலாம் வேணாம், ஒரு அடி நீளமும் ஒரு 4 இன்ச்சு அகலமும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டீல் ராட் அந்த அளவுக்கு வேகத்திலிருந்து கீழே விழுகிறப்போ அது எவ்வளோ பெரிய ஒரு கட்டிடமாக இருந்தாலும் அதை பெனட்ரேட் பண்ணிட்டு இல்லை அந்த ஸ்ட்ரக்சரே டிஸ்மேண்டில் பண்ணுற அளவுக்கு அதோட கைனெட்டிக் எனர்ஜியோட இம்பாக்ட் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரப்போ நம்ம மல்டிபிள் மிசைல்ஸை ஃபயர் பண்ண வேண்டிய ஒரு தேவை ஏற்படும். இப்படி மல்டிபிள் மிசைல்ஸை ஃபயர் பண்ணாலும் அதோட இன்டர்செப்ஷன் ரேஷியோன்றது 30லேருந்து 40% தான் மேக்ஸிமம் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு இம்பாசிபிளான விஷயம்னு சொல்லலாம் ஐசிபிஎம் இன்டர்செப்ட் பண்ணுறது. ஸோ இப்போ ஐசிபிஎம் எந்த அளவுக்கு த்ரெட்டாக இருக்குன்றது உங்களுக்கு புரியும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எந்த ஒரு கரண்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னாலையும், அதாவது இந்த அட்வான்ஸ்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அது ப்ராஜெக்டாக தான் இப்போதைக்கு இருக்கு. அதை தவிர்த்து எந்த ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம்னாலையும் இந்தியாவால் ஐசிபிஎம் டிஃபெண்ட் பண்ண முடியாது. இதுதான் ப்ராக்டிக்கலாக இப்போ இந்தியாவோட நிலைமை. இந்தியாவில் ஐசிபிஎம் டிஃபெண்ட் பண்ண முடியாது இப்போதைக்கு. ஆனால் வருங்காலங்களில் இது மாறுறதுக்கான ப்ராஜெக்டை தான் இப்போ இது இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. நான் சொன்னல ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3ன்னு சொல்லிட்டு. குஷாவை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் 1ல் 150 கிலோமீட்டர், ஃபேஸ் 2ல் 250 கிலோமீட்டர், ஃபேஸ் 3ல் 350 கிலோமீட்டர் சொல்லிட்டு அதோட ரேஞ்சை மாற்றி எடுத்துகிட்டு போயிருக்காங்கல்ல. இப்போ S400 400 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் இருக்கு. இது ஒரு 350 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் இருக்கு. இதோட 2 டெக்னாலஜி நம்ம ஒன்றா சேர்த்துட்டோம்னாலே நம்மளால 400 கிலோமீட்டருக்கு ஒரு மல்டி லேயர் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் உருவாக்கிட முடியும். அதே மாதிரி S400ஓட ஒரு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணப்பட்ட ஒரு ப்ராடக்டாக ப்ராஜெக்ட் குஷாவை எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. S400ல என்னெல்லாம் மாறுதல்களை ஏற்படுத்தணும் இந்தியா நினைச்சாங்களோ அதை பேஸ் பண்ணி அதை விட ஒரு அட்வான்ஸ்டு சிஸ்டமா உருவாக்கப்பட்டிருக்கிறதா இந்த ப்ராஜெக்ட் குஷான்றது. ஏன்னா அதை நம்ம ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணிருந்தோம்னா நேரத்துக்கு நம்மளால 400 கிலோமீட்டருக்கும் அதிகமாக இருக்கக்கூடிய ஏவுகணைகள், இந்த இன்டர்செப்டர் ஏவுகணைகளை நம்மளால உருவாக்கி இருக்க முடியும். ஸோ இந்த 350 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய S400க்கு ஒரு அட்வான்ஸ்டு வேரியண்டா உருவாக்குறதா இந்த ப்ராஜெக்ட் குஷா வெர்ஷன் 2.2. இதை எந்த அளவுக்கு கம்பேரிசன் பண்ணி இப்போ சொல்றாங்கன்னா, உலகத்தோட டாப் பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் இன்டர்செப்டர்ஸா இருக்கக்கூடியது அமெரிக்காவோட தாட், ஏஜிஸ், அதுக்கு அடுத்தபடியாக ரஷ்யாவோட S500. இந்த 3 தவிர்த்து எந்த ஒரு நாட்டுக்கிட்டையும் அந்த அளவுக்கு கேப்பபிளான ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம்ன்றது இப்போ வரைக்கும் கிடையாது. ஸோ இந்த S500 டெக்னாலஜி ஃபுல்லி ஆட்டோமேட்டட் மோட்ல வரும். அதாவது நீங்கள் S400 கூட அதை இன்டெகிரேட் பண்ணி வச்சிட்டீங்க, இல்லை உங்களோட AWACS கூட அதை இன்டெகிரேட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஒரு டார்கெட்டை ஃபைண்ட் பண்ணுறதுலேருந்து அந்த டார்கெட்டை அதை அனலைஸ் பண்ணி எந்த டார்கெட்டை ஃபர்ஸ்ட் அடிக்கணும்னு அதை டிட்டர்மைன் பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையும் அந்த ஒரு மிசைல் பார்த்துக்கும். ஸோ அந்த ஒரு டெக்னாலஜி நம்ம இந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்தோம்னா இதுக்கு எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. இது கூட ஏஐ தொழில்நுட்பத்தை கொண்டு வரும். ஏஐ தொழில்நுட்பத்தை இது கூட கொண்டு வரணும். இந்த ஹை வேல்யூ டார்கெட்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, முதல்ல வரக்கூடியது இந்த மிசைலை நம்ம இன்டர்செப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதுக்கு மிசைல்ஸை சூஸ் பண்ணுறதுல ஒரு பெரிய குளறுபடியானது ஏற்படும். ஏன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மிசைல்ஸ் எல்லாமே லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் தான் S500 பொறுத்த வரைக்கும். அந்த டைமில் S500க்கு ஆப்ஷனாக இந்த இடத்துல வேற என்ன சிஸ்டம் இருக்கு, அது கூட சேர்த்து எந்த ஒரு இன்டர்செப்டர் ஏவுனா இதை பிராக்டிகலி நம்மளால டிஃபெண்ட் பண்ண முடியும்ன்றதை ஏஐ தொழில்நுட்பம் மூலமா கண்டுபிடிச்சு அதுக்கு எதிரான சூட்டபிள் வே ஆஃப் இன்டர்செப்ஷன் பண்றது தான் இந்த இடத்துல வெர்ஷன் 2.1 சொல்லலாம். அதுலயும் S500ஓட ரேஞ்சை தாண்டுற மாதிரி இதை 600 கிலோமீட்டர் ரேஞ்ச் உடைய ஒரு பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமாகவும் ஏர் டினையல் ஸ்ட்ராட்டஜிக்காகவும் உருவாக்க போறதா இப்போ அந்த அனௌன்ஸ்மெண்ட் ஆனது வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, அப்போ S500 இந்தியா வாங்க மாட்டாங்களா? S500 வாங்கணும்னா நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா நம்ம புதுசாக ஆல்ரெடி பண்ண மாதிரி ஒரு 5.2 பில்லியன் அந்த காஸ்ட்ல நம்ம எதுவுமே வாங்க தேவையில்லை. அதுக்கு பதிலாக நம்ம அந்த மிசைல்ஸை மட்டும் வாங்கினா போதும். S400ஓட ரேடார் பயன்படுத்தியும் இல்லை சில அப்கிரேடட் ரேடார் பயன்படுத்தியும். ஏன்னா ரஷ்யா இந்தியாவுக்கு ஸ்டெல்த் ஃபைண்டிங் ரேடார்ஸை கொடுக்குறதா இல்லை அதுக்கான ப்ராஜெக்டை சைன் பண்ணுறதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. நம்ம அந்த ஸ்டெல்த் ஃபைண்டிங் ரேடார் இப்போ சீனா கூட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. அமெரிக்காவோட F-35யும் F-22வும் ராப்டர் பண்ணுற அந்த ஸ்டெல்த் ரேடார்ஸ் நாங்கள் உருவாக்கி முடிச்சிட்டோன்னு. அதே மாதிரி ஒரு ரேடாரை உருவாக்குறதுக்கான ஒரு ஆஃபர் இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி சில ரேடார் நெட்வொர்க்ஸை மட்டும் வாங்கிட்டு இந்த இன்டர்செப்டார்ஸை வாங்கினாலே போதும். நம்ம அதை நம்மளோட S400ஓட லான்ச்சர்ல இருந்தே பயன்படுத்த முடியும். ஸோ இது இந்தியாவுக்கு ஒரு பெரிய பூஸ்டா மாறும். ஆனால் இது அந்த இடத்துல ஒரு லேகை ஏற்படுத்திடுமோ, ப்ராஜெக்ட் குஷா வெர்ஷன் 2.0ல ஒரு லேகை ஏற்படுத்திடுமோ எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். ஆனால் அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். இந்த S500 நம்ம வாங்குறது எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை தெரிஞ்சுக்கிட்டு 2035 இல்லை 2039க்குள்ள கம்ப்ளீட்டாக இந்த ப்ராஜெக்ட் குஷா 2.0வை நம்மளால் உருவாக்கி முடிக்க முடியும். இதில் நம்ம ரஷ்யா கிட்ட உதவி கேட்குறோம், இல்லை அவங்க கிட்ட இருந்து டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் வாங்குறோன்றது அடுத்த கட்டம். ஆனால் அப்படி ஒரு டெக்னாலஜி நமக்கு கிடைக்குதுன்றப்போ அதை வாங்கி கம்ப்ளீட்டாக நம்ம அனலைஸ் பண்ணுறப்போ நம்மளோட டெக்னாலஜியில் நம்மளை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் சொல்கிறேன். 40,000 கோடிக்கும் அதிகமான ஒரு வேல்யூவில் நம்ம S400 உருவாக்கணும். ஆனால் அதிலிருந்து கற்றுக்கிட்ட பாடம் மூலயமா இன்னைக்கு நம்மளோட ப்ராஜெக்ட் குஷா 2029க்குள்ள அது கம்ப்ளீட்டாக நம்மளோட படைகள்
இண்டக்ட் பண்ணிட முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதே 5 யூனிட்டை 2029 எந்த அளவுக்கு காஸ்ட்டில் நம்மளோட படைகளை நம்மளால சேர்க்க முடியும் தெரியுமா? வெறும் 21,000 கோடியில் 5 யூனிட்ஸ், ஆல்மோஸ்ட் அதில் பாதிக்கு பாதி காசு. வெறும் அந்த டெக்னாலஜி நம்ம படித்து அதிலிருந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டு நம்ம ப்ராடக்டாக லான்ச் பண்ணுறதுலேயே. ஸோ S500 நம்ம அதோட கம்மி விலையில தான் வாங்க போகிறோம். அந்த மாதிரி அதை விட கம்மி விலையில் வாங்கக்கூடிய யூனிட்டை நம்மளோட சிஸ்டம்ஸ் அப்கிரேட் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சது ஒரு சூட்டபிள் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பற்றி நூறு கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரஷ்யா கொடுத்துருக்கிறது இந்தியாவுக்கு ஒரு பெஸ்ட் ஆஃபர். இந்த ஸ்டெல்த்தை பயன்படுத்தக்கூடிய அந்த தொழில்நுட்பம், அந்த ரேடாஸை உருவாக்குறதுக்கு உதவி பண்ணுறோன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நம்ம இந்த ப்ராஜெக்ட் குஷாவோட 2.0 வெர்ஷனை உருவாக்க போகிறதும் உண்மையிலே ஒரு டாப் நாச்சான சிஸ்டம். இது ரெண்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் இந்தியன் கவர்மெண்ட் என்ன முடிவு பண்ணணும், உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோஸ் இப்போ அது ஒரு உங்கள் எல்லாருக்கும்